வணக்கம் மக்களே. இப்போ இந்த சம் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்குள்ள அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி சம்ஸ் தான் இப்போ ரயில்வேயில் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, கம்பல்சரி ஒரு சம் இந்த மாதிரி வந்துடுது ரயில்வே, டிஎன்பிசிலாம். ஓகேங்களா, எஸ்எஸ்சிலையும் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்லாம் வந்ததுன்னா ரொம்ப ஈஸி. பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். ஜஸ்ட் 2 seconds தான். பார்த்த உடனே ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி நான் கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். ப்ளஸ் வந்தால் என்ன கான்செப்ட், மைனஸ் வந்தால் என்ன கான்செப்ட், மல்டிப்ளிகேஷன் வந்தால் என்ன கான்செப்ட் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த 20 வந்து ஓகேங்களா பிரிக்கணும், ரெண்டாக பிரிக்கணும். பிரிக்கும்போது என்ன பிரிக்கலாம், 4 into 5 பிரிக்கலாமா. 4 5s are 20. நீங்கள் பிரிக்கும்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 1 கிடைக்கணும். அப்படி தான் நீங்கள் பிரிக்கணும். ஓகேங்களா, 4 into 5 20, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1 கிடைக்குதா. ஸோ இப்படி தான் நீங்கள் பிரிச்சுக்கணும். ஓகேங்களா, பிரிச்சிட்டிங்கன்னா இப்போ 2 நம்பர் நமக்கு கிடச்சிச்சு, 4 5. இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் டிசைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போது ரூட்டுக்குள்ளே 20 + 20 + 20 போயிட்டே இருக்குது. இது மாதிரி நடுவில் ப்ளஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஆன்சர் இதில் எது பிக் நம்பர் 5. ஸோ 5 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்து நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஆன்சர் ஸ்மால் நம்பர் 4. ஓகேங்களா, இது பாருங்கள், ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகே போயிட்டே இருக்குங்களா. இது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு எடுத்துக்க வேண்டிய ஆன்சர் டைரெக்டாக அந்த 20 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதான் ஆன்சர். ஸோ இதை பாருங்கள், √56 - 56 - இதுக்கு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.